2024-25 ஆண்டில் 17,000 ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகள் அமைத்திட 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் சுமார் 60,62,000 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, தோட்டக்கலை பயிர்கள் ஆகியவை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் சிறு குறு விவசாயிகளால் சாகுபடி செய்யப்படும் இந்நிலங்கள் ஊட்டச்சத்து குறைபாடும் குறைந்த நீர்பிடிப்பு திறனும் கொண்டதாக உள்ளதால் நிலத்தடி நீர் குறைந்து பயிர் உற்பத்தி திறனும் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இம்மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் லாபகரமான பயிர் சாகுபடி மேற்கொள்வதற்கு ஏதுவாக உழவு மேற்கொள்ளவும் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் பயிரிட விதைகளும் வழங்கப்படும். 2024-25 ஆண்டில் 3 லட்சம் ஏக்கர் திட்டத்தை செயல்படுத்த 36 கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். காய்கறிகள், பழங்களின் தினசரி நுகர்வு மக்களிடையே மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே வீட்டு தோட்டத்தில் ஊட்டச்சத்து மிக்க பழச்செடிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு வாழை, பப்பாளி, முருங்கை, கருவேப்பிலை போன்ற செடிகள் வழங்கப்படும். இதனால் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத நச்சுத்தன்மையற்ற பழங்கள், காய்கறிகள் கிடைக்கும். இத்திட்டத்திற்கென 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண்ணின் வளத்தை மேம்படுத்திட பயிர் கழிவுகள் உள்ளிட்ட கரிம பொருட்களை வேகமாக சிதைத்து கரிம சத்தின் அளவை உயர்த்தவும், கிடைக்காத நிலையில் உள்ள சத்துக்கள் கிடைக்கப்பெறவும் பயனுள்ள நுண்ணுயிர் கலவையை உருவாக்கிட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் செயல்திறனும் மதிப்பிடப்படும். இதற்கென 1,39 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் விற்பனை செய்வதை போன்று தரமான வேளாண் விளைபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எளிதில் நகர்ப்புற நுகர்வோரை சென்றடைய நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுகளின்படி விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து தரம் பிரித்து சிப்பம் கட்டி முத்திரையிட்டு விற்பனை செய்ய ஏதுவாக 100 உழவர் அங்காடிகள் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25 ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும். 2024-25 ஆண்டிற்கு மொத்தம் 206 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒவ்வொரு சிற்றூரும் தண்ணீர் பெற்று முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் முதன்மை தொழிலான உழவு தொழிலை மேம்படுத்தி நிகர சாகுபடி பரப்பை அதிகரித்திட தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி விவசாயிகளுக்கு தந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எனும் திட்டம் 2021-22 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு 12,525 கிராம ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இத்திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2,482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தேவைக்கேற்ற உற்பத்தியை எட்ட வேளாண் பயிர்களின் பரப்பு விரிவாக்கம். உணவுப் பொருள் உற்பத்தி தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பதை ரஷ்யா உக்ரைன் போர் நமக்கு உணர்த்தியுள்ளது. தேவைக்கேற்ற உற்பத்தியினை நெட்டினால் மட்டுமே தண்ணீர் பெற முடியும். தமிழ்நாட்டின் நெல் தேவை ஓரளவுக்கு நிறைவு செய்யப்பட்டாலும் பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களுக்கான தேவை நிறைவு செய்யப்படாமலே உள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 18,45,000 மெட்ரிக் டன் உணவு எண்ணெய் தேவைப்படுகிறது. தற்போது சாகுபடி செய்யப்படும் எண்ணெய் வித்து பயிர்களிலிருந்து 4,85,000 மெட்ரிக் டன் தாவர எண்ணெய் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே இப்பயிர்களில் சிறப்பு கவனம் செலுத்தி பரப்பு விரிவாக்கம் செய்து உற்பத்தி அதிகரிக்கப்படும்.